வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷோட கறி தான் பார்க்க போகிறோம். கிரேவி குழம்பு தான் பார்க்க போகிறோம். கட்லா மீனோட கறி. இதுக்கு தேவையானது வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போடுறேன். ஒரு 6 பீசஸ் இருக்குது. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நமக்கும் ஹல்தி பவுடரும் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் வச்சிடலாம். அல்லது உடனே கூட பொரிக்கணும்னா கூட பொரிக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் விட்டுருப்பேன். மஸ்டர்ட் ஆயில் தான் போடணும் இதுக்கு, ஃப்ரெஷ் வாட்டருக்கு. ஸோ அந்த பீஸை போட்டு ஒரு மினிட் வச்சா போதும். நீங்கள் அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் போட்டுட்டு அடுத்த சைட் டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். சீக்கிரமாக அது வெந்துடும். அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணி போடலாம். மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. ரிவர் வாட்டர் ஃபிஷ்ஷு, கெனல் அதில் பிடிக்கிற அந்த மீனெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து கட்லான்னு சொல்கிற அந்த மீன். இதுக்கப்புறமா கத்திரிக்காய், பிரிஞ்சால், எக் பிளான்ட்டுன்னு சொல்கிறது, பேங்கன் போடலாம். இது பெங்காலி ஸ்டைலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நான் கத்திரிக்காய் போடுறேன். இந்த கத்திரிக்காவை ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதையும் அது சீக்கிரமாக வெந்துடும். அடுத்த சைட் திருப்பிடலாம். இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கேப்சிகம் சேர்த்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். அதையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோடு கூட சேர்த்து இன்றைக்கி ஒரு ஃப்யூஷன் மாதிரி ட்ரம்ஸ்டிக் இருந்தது என்கிட்ட, முருங்கைக்காய் இருந்தது. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் காணாது. இப்போ எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுட்டு இந்த பாஞ்ச் போரன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் சேர்ந்த மிக்சர் தான் அது. பின்னாடி நான் சொல்கிறேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ போடுறது ஒரு பெரிய பெல்லாரி ஆனியனும் அது கூட சேர்த்து ஒரு டொமேட்டோவும் சேர்த்துருக்கு. அதனால தான் அந்த கலர் அப்படி இருக்குது. இப்போ சேர்க்குறது வெறும் தக்காளி தான். இது ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். புளிப்பும் வேணும், நமக்கு கிரேவியும் வேணுங்கிறதுனால எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டானா கட் பண்ணி சேர்க்கலாம். இதுக்கப்புறமா சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அத்ரக் லசன் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து அந்த பச்சை வாசனை போக அது நல்லா வதங்க விடுங்க, சாட்டே பண்ணுங்கள். இப்போ போடுறது டம் ஸ்டிக்கு. இது ஆப்ஷனல். இது வேணும்னா போடலாம், இல்லாட்டா வேண்டாம். இதுக்கப்புறமா பச்சை மிளகா போட போகிறேன், க்ரீன் சில்லி, முருங்கைக்காவும் போட்டிருக்கிறேன். க்ரீன் சில்லி போடுறேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதுவும் கூட வேண்டான்னா நீங்கள் சில்லி பவுடரை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஜீரக பொடி சேர்க்குறேன், ஜீரா பவுடர். இப்போ சேர்க்குறது சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லி பொடியும் மிளகா பொடியும் சேர்த்துருக்கிறேன். மிர்ச்சி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர் சேர்த்துருக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா வதங்கினா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். கேப்சிகம், பொட்டேட்டோ, பிரிஞ்சால் எல்லாம் வதக்குனது. அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை போட்டு நம்ம லேசாக ஒரு கொதி வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். அந்த பாஞ்ச் போரன்ற மசாலா என்னென்னலாம் இருக்குதுன்னா, அதில் ஃபெனுக்ரீக் இருக்குது, நைஜெல்லா சீடு இருக்குது, கிமின் சீடு இருக்குது, பிளாக் மஸ்டர்ட் சீடு இருக்குது, ஃபெனல் சீடு இருக்குது. அதாவது வெந்தயம், கருஞ்சீரகம், ஜீரகம், கடுகு, அதுக்கப்புறமா சோம்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பாஞ்ச் போரன்ற மசாலா. இது வந்து பெங்காலிஸ், ஈஸ்டர்ன் இந்தியாவில், பெங்காலில் சாப்பிட்றாங்க, நேபாளில், அந்த மாதிரி ஒடிசாவில். இப்போ ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். இது போட்ட பிறகு ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள் தான், அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். Have a nice day.